டிவிகேக்கு இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் டே அப்படின்றது சொல்லலாம். கடந்த ஒரு 10 நாளா அவங்க சைலண்ட் மோட்ல இருந்துகிட்டு இருக்காங்க இந்த கரூர் சம்பவத்தை அடுத்து. ஸோ இப்போ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர தொடங்கி இருக்காங்க. இதோட தொடர்ச்சியா ஒரு மிகப்பெரிய ஒரு பலமா இப்போ என்ன மாறி இருக்குன்னா டிவிகேக்கு சுப்ரீம் கோர்ட்டோட கேள்விகள் அப்படின்றது சொல்லலாம். சுப்ரீம் கோர்ட் என்ன கேள்விகள் கேட்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த வழக்கு அப்படின்னு இந்த கரூர் வழக்கு, கரூர் சம்பவம் கரூர்ல நடந்தது. அதுக்கான ஒரு வழக்கு வந்துட்டு எங்க விசாரிக்க வேண்டியதுன்னா மதுரை கிளையில தான் வந்துட்டு விசாரிக்கணும், மதுரை கோர்ட்ல தான் விசாரிக்கணும். ஆனா நீங்க ஏன் வந்துட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இதை விசாரிச்சிருக்கீங்க? அப்போ ஒரு வழக்கு மதுரை ஹைகோர்ட்லயுமே விசாரிக்கணும், அதே போல வந்துட்டு சென்னை கோர்ட்லயுமே விசாரிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ 2 தீர்ப்பு வரும். இந்த 2 தீர்ப்புல மக்கள் எது கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு முதல் கேள்வி கேட்கிறேன். அதை தாண்டி இந்த ஒரு மதுரை கோர்ட்ல தான் இந்த டிவிகே சம்பந்தப்பட்ட விஷயங்களும் பாதிக்கப்பட்ட மக்களுமே வந்துட்டு இந்த ஒரு கோர்ட்டுக்கு வந்துட்டு வந்திருக்காங்க. ஆனா ஹைகோர்ட்ல அப்படி சம்பந்தப்பட்டவங்க யாருமே இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் யாரை வச்சு இந்த ஒரு ஆர்குமெண்ட் நடத்தப்பட்டுச்சு, ஹியரிங் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி 2வது கேள்விகள் கேட்கிறாங்க. இது கிட்டத்தட்ட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயே வந்துட்டு ஒரு கேஸை 2 கோர்ட் விசாரிச்சா 2 தீர்ப்புகள் வரும் அப்படின்றது இதுதான் நான் வந்துட்டு முதல் முறையா பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற ஜட்ஜ் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை கேட்கிறார். 2வது விஷயம் என்ன அப்படின்றப்போ இந்த மதுரை கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கிற இந்த ஒரு கேஸ் அங்க இருக்கிற ஜட்ஜ் வந்துட்டு இதுக்கான ஒரு விஷயத்தை வந்துட்டு அவர் ஆர்டரா பாஸ் பண்ணும்போது ஹைகோர்ட்ல இருக்கிற ஜட்ஜ் எதுக்காக வந்துட்டு தாவேகா தலைவரை வந்துட்டு இவ்வளோ காட்டமா பேசணும், லைக் நம்ம போன வீடியோல சொல்லி இருப்போம் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இருக்க வீடியோல ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்துட்டு இந்த மாதிரி விஜய் தலைவராக இருக்கிறதுக்கே வந்துட்டு ஒரு இது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி கேப்பபிலிட்டி இல்லை அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு காட்டமான ஒரு விமர்சனம் ஒரு கட்சியோட தலைவர் மேல வைக்கிறதுக்கான ஒரு அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லி இந்த ஒரு கேள்வியுமே இப்போ சேர்த்து கேட்டிருக்காரு. இது வந்துட்டு முதல் ஒரு விஷயத்தை கேட்டாங்களா சுப்ரீம் கோர்ட். ஸோ 2வது விஷயம் என்ன சொல்றாங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் பத்தி கேட்கறாங்க. இந்த கரூர் துயர சம்பவத்தில் வந்துட்டு ஓவர் நைட்ல வந்துட்டு அட்மிட் செய்யப்பட்ட பேர் வந்துட்டு 30க்கும் மேற்பட்டவங்க, அதுல இறந்தவங்களோட எண்ணிக்கையுமே அடங்கும். அந்த ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ற அந்த ஸ்லாப் ஒரே நேரத்தில் எத்தனை பேர் போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியும்? மிஞ்சி போனா ஒரு 2 இல்லைன்னா 3 பேர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாமா? ஆனா அது வந்துட்டு ஓவர் நைட்ல எப்படி போஸ்ட்மார்ட்டம் இப்படி 30க்கும் மேற்பட்ட ஆட்களை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவங்கவுங்க வீட்டுக்கு ஃபேமிலிஸ் கிட்ட வந்துட்டு ஒப்படைச்சாங்க. அப்போ உண்மையிலே வந்துட்டு இந்த ஓவர் நைட்ல கரூருக்கு வந்துட்டு எல்லா டாக்டர்ஸும் வந்தாங்களா, டாக்டர்ஸ் தான் இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்களா, இல்லைனா அந்த போஸ்ட்மார்ட்டம் எல்லாருக்குமே அது நடந்ததா அப்படின்றது ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டிருக்காங்க. இன்கேஸ் இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படின்றது எல்லா போஸ்ட்மார்ட்டம் அந்த ஹால்லையுமே இருக்கும். ஸோ அந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஒரு ஸ்லாப் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரூம்ல எத்தனை ஸ்லாப் இருந்தது, அந்த ஒரு ஸ்லாப்ல எத்தனை பேரை வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க, அந்த ஒரு போஸ்ட்மார்ட்டம் எத்தனை டாக்டர்ஸ் இருந்தாங்க, எந்த டாக்டர் வந்துட்டு அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஏகப்பட்ட டீடைலை இப்போ சுப்ரீம் கோர்ட் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு கவர்மெண்ட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்ல இருந்து பதில் இருக்கா அப்படின்றது கேட்டீங்கன்னா அவங்க சைட்ல வந்து நாங்கள் செக் பண்ணிட்டு அதுக்கான எல்லா டீட்டெயிலும் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு 2வது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு வச்சிருக்காங்க. இந்த ஒரு 2 மிகப்பெரிய முக்கியமான கேள்விகள் கேட்டதுக்கு அப்புறமா நம்ம கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு ப்ராப்பரான செக் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னதுனால இப்போ அடுத்தது வந்துட்டு இவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இவங்க சொல்றதை வச்சு தான் இந்த ஃபைனல் ஜட்மெண்ட் அப்படின்றது சுப்ரீம் கோர்ட் சைட்ல இருந்து வர ஆரம்பிக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஆப்வியஸ்லி வந்துட்டு டிவிகே முதல்ல இருந்து சிபிஐ என்கொயரி அப்படின்ற ஒரு விஷயம் கேட்டுட்டு இருக்கு சென்ட்ரல் லெவலில். ஆனால் நம்மளோட கவர்மெண்ட் இல்லை எஸ்ஐடியே இதில் வந்துட்டு என்னன்றது கண்டுபிடிச்சு சொல்லுவாங்கன்னு சொல்லி லோக்கலாக ஒரு டீம் அமைச்சு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த ஒரு கோர்ட் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது இப்போ டிவிகே வந்துட்டு என்ன மாதிரி அடுத்தடுத்த ஒரு முடிவுகளை எடுக்க போது, அடுத்த ஒரு கட்ட நகர்வுகள் என்ன இருக்கு அப்படின்றப்ப பார்க்கும்போது தாவேகா தரப்புல இருந்து வந்துட்டு இப்போ என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா ஆல்ரெடி இப்போ கரூர்ல பாதிக்கப்பட்ட ஃபேமிலிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்துட்டு வீடியோ காலில் விஜய் என்ன பேசியிருக்காரு, இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தவங்கிட்டையும் பேசியிருக்காங்க அந்த தாவேகா நிர்வாகிகளோட மூலியமா. ஸோ இது ஒரு பேசி முடிச்சதுக்கு அப்புறமா அதே நேரத்தில் அவர் சொல்லப்படுற விஷயம் என்னன்னா கூடிய சீக்கிரம் நான் அவங்களை வந்துட்டு மீட் பண்றேன். ஸோ இதுக்கான ஒரு விஷயங்களை வந்துட்டு எனக்கு அப்ரூவல் கிடைக்கல, அந்த அப்ரூவல் கிடைச்சதுமே வந்துட்டு நான் நேரில் வந்து மீட் பண்றேன் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லலாம். ஸோ இதுல வந்துட்டு கண்டிப்பா விஜய் கரூருக்கு போவாரு, பாதிக்கப்பட்ட மக்களை வந்துட்டு பாப்பாரு அப்படின்ற ஒரு விஷயம் எதிர்பார்க்கப்படுது. பட் இந்த ஒரு விஷயம் அவர் வீடு வீடா போய் பாப்பாரா, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹால் அரேஞ்ச் பண்ணி கல்யாண மண்டபம் மாதிரி ஏதாச்சும் ஒரு கம்யூனிட்டி ஹால் அரேஞ்ச் பண்ணி அங்க எல்லாருமே வர வச்சு ஆறுதல் கூறுவாரா அப்படின்றது தெரியல. பட் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்ததுன்னா அது எந்த அளவுக்கு ஒரு அட்டாச்சா வந்துட்டு இருக்கும்ன்றது தெரியாது. கண்டிப்பா விஜயனை ஒவ்வொரு வீடா போய் பார்த்தாரு அப்படின்ற பட்சத்தில் அது அவங்களுக்கும் ஒரு மன நிம்மதியா இருக்கும். அதுதான் ஏன்னா விஜயனை கூப்பிட்டு அதுக்கப்புறமா ஆறுதல் சொல்றதுன்றது வந்துட்டு அது வேற. பட் விஜயனாவே போய் ஆறுதல் சொல்றது கம்ப்ளீட்டா வேற இருக்கு இல்லையா. சோ இந்த ஒரு விஷயத்தை அவங்க கன்சிடர் பண்ணா மேபி கொஞ்சம் இன்னும் பெட்டரா இருக்கும். சோ நேர்ல அவங்க வீட்டுக்கே போயிட்டு விஜய் என்ன பேசினா நல்லா இருக்கும் அப்படின்றது தான் என்னோட தரப்புல இருக்கிற சொல்லப்படுற கருத்துமே. பட் இருந்தாலும் இது வந்துட்டு டக்குன்னு நடந்துருமா அப்படின்றது கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா ஆப்வியஸ்லி இப்போ ஒரு மிகப்பெரிய கரூர்ல இருக்கிற பிரச்சனை நடந்திருக்கு. இப்போ திரும்பி விஜய் நாங்கள் எங்கேயாவது வராரு, ஏர்போர்ட்டுக்கு வராரு, அவர் போற வழியில வந்துட்டு அவரோட ஃபேன்ஸா இருக்கட்டும் தொண்டர்களா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே பைக்ல ஃபாலோ பண்ணுவாங்க, ஏகப்பட்ட க்ரௌடு சேரும். திரும்பியும் ஏதாவது ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட அது தாவேகா மேல தான் வந்துட்டு திரும்பி
திரும்பியும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடியா வந்து விழும். ஸோ இதை வந்துட்டு தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக இப்போ தாவேகா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றப்போ போலீஸ் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. கோர்ட்லயுமே இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்னன்னா, நான் வந்துட்டு கரூர் மக்களை பார்த்தே ஆகணும், அதுக்காக எனக்கு வந்துட்டு ஜீரோ டாலரன்ஸ் கிரவுட் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு விஷயம் எங்களுக்கு தேவை. இது என்ன விஷயம் அப்படின்றப்ப பார்க்கும்போது, விஜயனா சென்னையிலேருந்து கிளம்பி திருச்சிக்கு வந்து திருச்சியிலேருந்து திரும்பியும் திருச்சி ஏர்போர்ட் வந்து கரூருக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்துட்டு திரும்பியும் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு சென்னைக்கு வர வரைக்கும் எந்த ஒரு ஃபேன்ஸுமே வந்துட்டு பைக்கில் ஃபாலோ பண்ணுறதோ இல்லைனா ஓடி வந்து ஃபாலோ பண்ணுறது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. அவங்களுக்குன்னு தனியாக ஒரு பந்தோபஸ்தான ஒரு தனி ரூட்டை கிரியேட் பண்ணி தரணும். ஸோ இதுக்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை வந்துட்டு நீங்கள் அமைச்சு தரணும்னு சொல்லி இந்த ஒரு ரெக்வஸ்ட்டை வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரெக்வஸ்ட்டை என்னங்க போலீஸ் எந்த டேட்டு நினைக்குதோ அந்த டேட்டை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க. அந்த டேட்லேயே நான் வந்து மக்களை பார்த்துக்கிறேன், கரூர் மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களை நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லி இப்போ தாவேகா தரப்புல இருந்து இந்த ஒரு ரெக்வஸ்ட்டை வச்சிருக்காங்க. இப்போ கேட்டிங்கன்னா இந்த டிவிக்கில் இருக்கிற எல்லாருமே சைலண்ட் மோட்ல இருந்திருக்காங்க. ஸோ இப்போ அந்த சைலண்ட் மோட்ல எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இந்த கேப்ல வந்துட்டு புஜி ஆனந்தனெல்லாம் எங்கே போனார்னு தெரியல. இன்னும் அவர் ஸ்டில் வந்துட்டு தலைமறைவாக தான் இருக்காரா, என்ன விஷயம் அப்படின்றது புரியல. அவர் பற்றியான எந்த நியூஸுமே வரவும் இல்லை இது வரைக்குமே. ஸோ இந்த ஒரு விஷயம் இப்படி போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் நடுவில் வந்துட்டு திரும்பி ஒரு திடீர்னு ஒரு இந்த தமிழ்நாடு பாலிடிக்ஸில் ஒரு ஷாக் கொடுத்த மாதிரி ஒரு விஷயம் என்ன அப்படின்றப்ப பார்க்கும்போது இல்லைங்க, நம்மளோட அதிமுகவோட தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வந்துட்டு ஒரு பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு. பிரச்சாரத்துக்கு போகும்போது அங்கே வந்துட்டு தாவேகா கொடிகள் ஒரு 2-3 தாவேகா கொடிகள் பறக்கிறத பார்த்தாரு. ஸோ அங்கே வந்துட்டு திடீர்னு அவர் வந்துட்டு அவ்வளோதான் புள்ளியார் சொல்லி போட்டாச்சு, அதுக்கப்புறமா வந்துட்டு அலையன்ஸ் சேர போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில ஒரு விஷயங்களை பேசினாங்க. ஸோ இது வந்துட்டு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபயரை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னாக்கா தாவேகாவும் ஏடிஎம்க்கும் கூட சீக்கிரத்தில் சேர போகிறாங்க போல அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு ஏகப்பட்ட பேர் பேச ஆரம்பிச்சாங்க. பட் இது வந்துட்டு ஏடிஎம்கே தரப்புலேருந்து ஒரு சின்ன ஒரு சில ஜாடியான சில விஷயங்களை பேசும்போது, ஆனால் இப்போ தாவேகா தரப்புலேருந்து இது வரைக்கும் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் வரல அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. ஸோ இது வந்துட்டு இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம். அடுத்தது டிஎம்கே சைடு நம்ம பார்த்தோம்னா உதயண்ணா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு. போனதுக்கப்புறமா அங்கே வந்துட்டு ஒரு மேடையில் அவர் பேசுகிறாரு. என்ன அப்படின்றப்போ கை வந்துட்டு நம்மளை விட்டு எப்பயுமே போகாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த கை அப்படின்ற பட்சத்தில் காங்கிரஸை குறிக்குது. ஏன் அவர் சொல்றாரு அப்படின்ற பட்சத்தில் இந்த கரூர் சம்பவம் நடந்து 2-3 நாளில் ராகுல் காந்தி அவர்கள் விஜய் அண்ணா கிட்ட ஃபோன் பேசியிருக்காரு. ஸோ இறந்தவங்களுக்காக ஆறுதல் சொல்ற மாதிரி. ஸோ இந்த ஒரு விஷயம் நடந்ததுனால ஒருவேளை காங்கிரஸ் வந்துட்டு டிவிக்கு கூட அலைன்ஸ் வச்சிருமா, ஜாயின் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ரூமர்ஸை வந்துட்டு பரவிக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த ரூமர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே உதய அண்ணா இந்த ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாரு. ஸோ கை எப்பயுமே நம்மளை விட்டு போகாது அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த ஒரு டைம்ல அவர் சொன்னார். ஸோ இப்போ தாவேகா வந்துட்டு காங்கிரஸ் கூடவும் சேர்றோம் அப்படின்றதும் சொல்லல, அது போல ஏடிஎம்கே கிட்டையும் சேர்றேன் அப்படின்றதுமே சொல்லல. இது கூட உதயண்ணா அடுத்த ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டில் வந்துட்டு பிஜேபி வரதுக்கான எல்லா முயற்சிகளும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு ஏடிஎம்கே மூலியமா வரதுக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது கூட இன்னும் எந்த கட்சி சேர்ந்தாலும் பிஜேபி வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ள கால் வைக்க முடியாது, அதுக்கு நாங்க விட மாட்டோம் அப்படின்றது அது ஒரு விஷயம் சொல்றாரு. இது ஏன் இப்படி சொல்றாருன்னா, இபிஎஸ் ஐயா பொறுத்த வரைக்கும் புள்ளியார் சொல்லி போட்டாச்சு அப்படின்ற மாதிரி தாவேகாவை கொஞ்சம் ஒரு அலைன்ஸ் வைக்கிற மாதிரி கொஞ்சம் லைட்டா பேசினதுனால டிவிகே, ஏடிஎம்கே, பிஜேபி 3 பேர் சேர்ந்தா கூட தமிழ்நாட்டில் கால் வைக்க முடியாது டிஎம்கே இருக்கிற வரைக்கும் சொல்லி அதுக்குமே ஒரு ஃபுல் ஸ்டாப் ஒன்று உதயண்ணா வச்சிருக்காரு. ஸோ லிட்ரலி பார்த்தீங்க அப்படின்றப்போ தாவேகா யார் கூட அலைன்ஸ் நிற்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த கட்சி 2026 வந்துட்டு ஆட்சியை பிடிக்கும் அப்படின்றது எல்லாராலுமே நம்பப்படுற ஒரு விஷயமா இருக்கு. பட் ஜென்ரலாகவே ஸோ இதனாலேயே வந்துட்டு ஏகப்பட்ட ஒரு சரி இபிஎஸ் ஐயாவுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பேசவும், அதே போல் உதயண்ணனும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரூமர்ஸ்க்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கவும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன்ஸும் பாலிடிக்ஸில் போய்கிட்டே இருக்கு. பட் தாவேகாவோட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க வந்துட்டு யாருக்கிட்டையுமே அலைன்ஸ் சேராம செப்பரேட்டா என்டிட்டியா நாங்க நிக்க போறோம், நாங்க யாருக்கிட்டையும் சேர மாட்டோம், உங்களுக்கு தேவைன்னா எங்க கூட சேர்ந்துக்குங்க, ஆனா எங்க தலைமையில தான் ஆட்சி அப்படின்னு சொல்லி தாவேகாவோட ஸ்டாண்ட் இதுவா தான் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் இந்த அரசியல் களம் அப்படின்றது இப்போ சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது தாவேகாவோட அடுத்த ஷெடியூல் வந்துட்டு ரேலி ஷெடியூல் வேலூர் ராணிப்பேட்டை மட்டும் தான் இப்போ அடுத்தது இருந்தது. ஸோ இந்த கரூர் சம்பவம் இப்படி நடக்கலன்னா இதெல்லாம் வேலூர் ராணிப்பேட்டை முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி முடிச்சிருக்கலாம். பட் இப்போ போலீஸ் சைட்ல இருந்து இந்த ஒரு கரூர் மக்களை பார்க்கறதுக்கு அப்ரூவல் வந்துடுச்சு அப்படின்ற பட்சத்தில் விஜய் நான் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் மேபி இந்த ரேலி ரொம்ப ஒரு கான்சியஸா ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல இதுக்கப்புறம் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் எதிர்பார்க்கப்படுது. ஸோ கண்டிப்பா டிவிக்கு மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க அப்படின்றது தோண ஆரம்பிக்குது எல்லாருனாலையுமே. அதே போல புஜி ஆனந்தன் என்ன ஆனார் அப்படின்றது இது வரைக்கும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? தாவேகா இப்போ கம்பேக் கொடுத்தாங்கன்னா அடுத்த ஒரு ரேலி எந்த அளவுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்டா, எந்த அளவுக்கு ஒரு கேர்ஃபுல்லா அவங்க நடத்துவாங்க அப்படின்றது உங்களோட கருத்து என்ன அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லா இன்ஃபர்மேஷனா இருந்ததுனால லைக் பண்ணிக்கங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ இது தெரியாத பல விஷயங்களை நீங்க வெறும் 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு சூப்பரான வீடியோல உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்ட் தென் பை பை ஏபி.